நம்ம லைஃப்ல தான் ராணிலன்னு பார்த்தா கட்டில கூட வர மாட்டேங்குது இப்ப. பொழுது விடிஞ்சு பொழுது போச்சுன்னா எப்ப பார்த்தாலும் சீட்டு. அப்படி என்னதாண்டா இருக்கு அதுல? அதுவும் ஒத்தையில உட்காந்து பைத்திய மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். இதுல காட்டுற ஆர்வத்தை படிப்புல காமிச்சிருந்தேன்னா பெரிய கலெக்டராவே ஆயிருப்பேன் தெரியுமா? மோ சும்மா இருமா. எப்ப சீட்டு விளாட நை நைன்னு கடுப்பு அதுல. ஆவுண்டா ஆவும். ஏண்டா நீ இப்படியே சீட்டு விளையாண்டுட்டு இருந்தா உன்னை திட்டாம உன் கைய கால அமைக்கி விட்டு ஒத்தனமா கொடுப்பாங்க. பரீட்சையில எல்லா பேப்பர்லயும் பெயிலு. ஊர்ல தலை காமிக்கவே அசிங்கமா இருக்குடா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு உன்னை எல்லாரும் பெயிலு கண்ணன் தான் கூப்பிட போறாங்க. ஏண்டா இப்படி சீட் ஆடுற நேரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சனா பாஸ் ஆலாம்ல? அம்மோ நீ வேணா பாரு, அடுத்து நடக்க போற பரீட்சையில சும்மா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆல் பாஸ் வாங்கி காட்டுற. டேய் நீ மட்டும் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு பெரிய புண்ணியமா போயிருண்டா. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. நீ மட்டும் பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த கிராமத்தை விட்டு வெளியில போய் கொஞ்ச நாள் டவுன்ல இருந்து பெரிய ஆளாயிடலாம்டா. சரிதாமா, படிச்சா பாஸ் ஆயிடலாம். ஆனா சும்மா படிக்க முடியாதுல. சும்மா படிக்க முடியாதா? வேற என்ன பண்ணணும்? சும்மா சுறுசுறுப்பா படிக்கணும்னா சும்மா சூடா ஒரு டீ போட்டு கொடுக்கலாம்ல. இதே வித்யாவா இருந்திருந்தா சும்மா டான்னு ஒரு டீ போட்டு கொடுத்துருப்பா, நானும் படிக்க ஆரம்பிச்சிருப்பேன்ல. இப்ப என்ன டீ தானே வேணும்? இரு இப்பயே போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா நீ வித்யான்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. எங்கிட்டா போனாவ? ஆளையே காணோம் இந்த பக்கம். வர வர அவளுக்கு கொழுப்பு ஏறிக்கிட்டே போகுது. சகட்டு மேடிக்கு ஊற சுத்திக்கிட்டு இருக்காளா? எங்க போறா, எப்ப போறா, எப்ப வர்றா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவ வீட்டு பக்கம் வரட்டும், இருக்கு அவளுக்கு. உங்களுக்கு எத்தனை மில் இருக்குன்னு சொன்னீங்க? 3 ரைஸ் மில்லு, 100 ஏக்கர் நிலம் இருக்கு. காரு வீடுன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கு மேடம். மாதவன் மேடம், நம்மளோட சொத்து மதிப்பு என்ன? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் வேதா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், சிட்டில இருக்கிற இந்த வீடு, லண்டன்ல இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ், உங்களுடைய 3 லக்ஸரி கார்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தா ஒரு 500 கோடி தேரும் மேடம். நீங்க சொன்ன சொத்து மதிப்பு எங்கிட்ட இருக்கு மேடம். நாங்களும் அந்தஸ்துல உங்களுக்கு ஈக்குவல் தான். இல்லைன்னா உங்க வீடு தேடி சம்பந்தம் பேசுறதுக்கு நாங்க வந்திருப்போமா? ஓ, ஐ அம் சோ சாரி. நான் என்னோட சொத்து மதிப்பை கேட்கறதுக்காக இத கேட்கல. அது எந்த ஃபார்ம்ல எல்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்ல சொன்னேன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். காஃபி எடுத்துக்கங்க. சார், மேடம் காஃபி. ஒரு நிமிஷம். எஸ் மேடம். உன்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு இவங்க கிட்ட சொல்லு. ஷோர் மேம். மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் மேனேஜ்மெண்ட்ல கோல்ட் மெடலிஸ்ட், 4 years of experience with 7-star hotels. You may go now. Yes ma'am. சூப்பர் மேடம். நீங்க வீட்டுல சமையல் வேலை செய்யறவங்களை கூட இவ்வளவு படிச்சவங்கள வச்சிருக்கீங்களே. எஸ், வீட்ல காஃபி சர்வ் பண்றதுக்கே ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அப்பாயிண்ட் பண்றேன்னா என் சன்னோட வாழ போற என் மருமக இந்த வேதவள்ளி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவளை போய் எப்படி உங்க பொண்ணு மாதிரி ஒரு சிங்கிள் டிகிரி ஹோல்டரா சூஸ் பண்ணுவேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். என் வீட்ல வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் நான் செலக்ட் பண்ணணும்னாலே அவங்க அந்த வேலையில நம்பர் 1 இருக்கணும். அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா அதுக்கு அவ நம்பர் 1 இருக்கணும்.
எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எங்க வசதி சொத்து பத்தி எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சொத்து அந்தஸ்தெல்லாம் உங்க பரம்பரை மூலமா வந்தது. ஆனா இது நானா உழைச்சு சம்பாதிச்சது. என்னோட திறமைக்கும் படிப்புக்கும் கிடைச்ச மரியாதை. இந்த அந்தஸ்தை விட என் பேரும் பேருக்கு பின்னாடி இருக்கிற படிப்பும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்பர் 1 பொசிஷன். வேதவள்ளினா எல்லாரும் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணு எதுல நம்பர் 1? ஆமாமா, மேடம் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். உங்க பொண்ணு பேரை சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நம்பர் 1 தான். இன்னொரு நம்பர் 1க்கு ஆசைப்படணும். சொத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இல்ல. இன்னைக்கு காலையில என்ன பாராட்டி பிரைட் ஆஃப் எஜுகேஷன் அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கான பார்ட்டி இன்னைக்கு ஈவினிங் நடக்குது. வந்து பாருங்க. எத்தனை பெரிய பெரிய ஆளுங்க எனக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவங்க யாருமே நம்பர் 1 கிடையாது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒருத்தருக்கு புரியாம இருக்குமா மேடம்? உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சிக்காம வந்தது எங்க தப்பு தான். நாங்க வர்றோம், போலாம். மாதவன், அவங்க உயரம் அவங்களுக்கு தெரியணும். எஸ் மேடம். உங்க லெவலுக்கு யாராவது வர முடியுமா மேடம்? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் கண்ணே பட்டிடும் போல இருக்கே. தேன்ல ஒரு வச்ச பலாச்சொல்ல மாதிரி இருக்கே. இந்த மாதிரி அழகையும் ஸ்டைலையும் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. என்ன கிறகமோ, நான் இந்த கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். நான் மட்டும் சென்னையிலயோ பாம்பேலயோ பிறந்திருந்தா டாப் ஸ்டார் ஹீரோயின் ஆயிருப்பேன். நயன்தாரா தீபிகா படுகோன்லாம் டிவி டிராமால தான் போயிருப்பாங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. இந்த வீடியோவை இப்ப அப்லோட் பண்றேன். அது வைரல் ஆக போகுது. இந்தியா முழுக்க இத பத்தி பேச போறாங்க. நான் தான் பெரிய ஹீரோயின். இந்த நெத்திச்சுட்டி மட்டும் மிஸ்ஸிங். இந்த வித்யா எங்க காணோம்? அவ்வளவு தானே நெத்திச்சுட்டி வாங்கிட்டு சொன்னேன். அவ மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தா அதையும் போட்டு ஆடி இருந்தா மாசா இருந்திருக்கும். வித்யா, மா வித்யா எங்க? காலையில போனவ இன்னும் வரலையா? அவ எப்படி இங்க வருவா? ஊர்வலகம்லாம் சுத்தி விட்டு அடுத்தவங்க வேலையை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தானே இங்க வருவா. மா காலையிலே அவளை நெத்திச்சுட்டி வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னும் ஆளை காணோம். இங்க அவ திங்கவும் தூங்கவும் தானே வருவா. நம்ம வேலை எல்லாம் செய்யறதுக்கு அவளுக்கு கசக்கும். அவ ஆத்தாக்காரி போய் தொலைஞ்சதும் இவளையும் இவன் நொங்கச்சியையும் உங்க அப்பங்காரன் கொண்டு வந்து ஏன் தலையில கட்டிட்டான். நான் இதுங்களோட மாரடிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. ஆமா,
நான் எப்ப வேலை சொன்னாலும் லேட்டா தான் செய்றா. ஊருக்கெல்லாம் செய்வா, ஆனா நான் சொன்ன செய்ய மாட்டா. நான் அழகா இருக்கேன்ல, அதான் அவளுக்கு பொறாம. அம்மா அம்மா, அவ வரட்டும், நல்லவளை திட்டி விடு. அவளை சும்மா விட்டுறாதம்மா. நீ அடிக்கிற அடியில் அவளை கையோ காலோ உடையணும். ஐ ஒடிஞ்சு போச்சு, ஜாலி ஜாலி. என்ன சத்தம் அது? வா வா பார்க்கலாம் வா. ஒடிஞ்சு போச்சு, ஒடிஞ்சு போச்சு, ஜாலி. ஒரு கண்ணாடி ஒடிஞ்சு நிறைய கண்ணாடி ஆயிடுச்சு. ஒடிஞ்சு போச்சு, ஒடிஞ்சு போச்சு, ஜாலி ஜாலி. ஒடிஞ்சு போச்சு, ஒடிஞ்சு போச்சு. அடி பாவி, ஏன்டி என் கண்ணாடி உடைச்ச? ஒடிஞ்சு போச்சு. நீ உடைக்கிறதுக்கு ஏன் கண்ணாடி தான் கிடைச்சதா? உன்ன ஐயோ சுமதி, சுமதி. ஐயோ அம்மா, என்னாச்சு? ஐயோ பாத்து போறாங்க. என்ன பண்றது? என் பொண்ணு ரத்தம் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு நக்கலா இருக்கா? சிரிச்சுக்கிட்டு இருக்க. என் பொண்ணு பாவம் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு சுகமா இருக்கா? என்ன பண்ற பாரு. சிரிப்பு வருதா உனக்கு? சிரிப்பு வருதா? என் பொண்ணுக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? அடிக்காதீங்க. அடி அடி. அடிக்காதீங்க. மாமா வித்யா, ஆமா. என்ன மாமா, கச்சேரியில எப்படி போச்சு? ஏதோ போச்சு, பழக்கம் போல தான். இந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்ப எவன் கேக்குறேன்? நமக்குன்னு 4 பேர் ரசிக்க இருக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க மாமா. செய்வியா? செய்வியா? நில்லடி, எங்க ஓடுற? இல்ல. உனக்கு தண்டனை அழுவது அடிக்காதீங்க. உடைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து தண்டனை அழணுமா? அத்தை, நல்ல அடி, நல்ல அடி. அத்தை, அத்தை, போயாச்சும் உனக்கு புத்தி வருதுன்னு பாப்போம். அவன் ஒண்ணு தெரியாத சின்ன புள்ள. வாடி வா. இம்புட்டு நேரம் எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? இந்த வீட்ல யாரு பேச்சும் கேட்காத உனக்கு? உன் தங்கச்சி சத்தம் மட்டும் எங்கிட்டு இருந்தாலும் கேட்டுருமே. இது என்ன பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? சுமதியோட கண்ணாடியை போட்டு உடைச்ச. சுமதியோட கால்ல கண்ணாடி குத்தி ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. அத பார்த்து கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுவா ஒண்ணும் தெரியாத புள்ள? இது இன்னைக்கு ரமரமையா கச்சறேன் பாரு. நிலா, நிலா, இரு. என்னது? என்னதாச்சு உனக்கு? ஏன் இந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி ஒரு பாவத்தை பண்ற? சரி நிலா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ ஒரு பொம்பளை தானே? ஒரு பொம்பளை புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? அடிச்சு கொண்டு விடுவ போல இருக்க. நீ எல்லாம் பொம்பளை தானே, இல்ல ராட்சசியா? வாயா வா. நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. ஏன் இதுங்க மட்டும்தான் பொம்பளை பிள்ளைங்களா? சுமதி பொம்பளை பிள்ளை இல்ல, நீ பெத்த புள்ள தானே? பாரு பாரு, அவ கால பாரு, கண்ணாடி குத்தி ரத்தமா கொட்டுது. அது உன் கண்ணுக்கு தெரியல? கொண்டு என்ன பொடன் இல்லையா வச்சிருக்க? இது கண்ணாடிய உடைச்சதும் இல்லாம அவ கால்ல ரத்தம் வரத பார்த்து சிரிக்குது. மா, அவதான் பாவம், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ தெரியாதனமா கண்ணாடி உடைச்சிட்டா. இவளுக்கு தான் தெரியும்ல, இவன் ஏன் போய் மிதிக்கிறா? அப்பனு புள்ளையும் எங்களையே குறை சொல்லுங்க. இதுங்களோ இப்படி கொலைகாரியாட்ட ஆடுற? யாரு? நான் கொலைகாரியா? இந்த நிக்குதே, இதுதான் கொலைகாரி. பிறக்கும் போதே ஆத்தாள முழுங்கிருச்சு. அப்பனும் கிளம்பி வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான். மூணு தொம்பச்சு பிள்ளைங்கன்னு கூட்டிட்டு வந்து ஏன் தலையில கட்டிட்ட? உனக்கு என்ன? நீ ஹார்மோனிய போட்டிய தூக்கிக்கிட்டு சொகுசா ஊரை சுத்த போயிருவ. இதுங்க கூட கடந்து நான் தானே மாரடிக்க வேண்டி இருக்கு.
தோ இவ அப்ப துபாய்க்கு போய் பணம் அனுப்புறேன்னு சொன்னா போய் 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் பைசா அனுப்பல. நான் தானே எல்லாத்துக்கும் அழுக வேண்டியிருக்கு. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? இதுவே லட்சுமி என் தங்கச்சியா இருந்தா இப்படி அடிப்ப? நீங்க பாருடா, நீனும் உங்க ஒப்பனை இவ்வளவுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருந்தியா? நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். இப்ப நீங்க பேசிவிட்டு நாளைக்கு வெளியில போயிருவியா? இதுங்களை கட்டி மேய்க்கிறது நான் தானே. இப்பவே இதுங்களை கண்டிச்சு வச்சாதான் இனிமேட்டு அந்த மாதிரி செய்யாதுங்க. பெருசா பேச வந்துட்டீங்க, போங்க. இதுக்கு மேல யாராவது பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ச்சே. மாமா பாத்து பைய பாத்து. வித்யா, லட்சுமி கூட்டிட்டு உள்ள போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வருண். உங்களுக்கு என்ன வருணா தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு என்னோட கிரேட் ஃபேமிலியை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல நம்பர் 1 கொண்டு வந்த த கிரேட் வேதவள்ளி இஸ் மை கிராண்ட்மா. அவங்களோட பேர் என்ன? வாங்க, நான் அவங்க கிட்ட போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். சரி, நீங்க போங்க. கிராண்ட்மா, she is my grandma. ஹாய் சொல்லுங்க கிராண்ட்மா. என்னோட கிராண்ட்மா அவார்ட் வாங்குனதுக்காக தான் இந்த பிக் பார்ட்டி நடக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது. Thank you கிராண்ட்மா. ஹாய் தாத்தா. ஃப்ரெண்ட்ஸ், இவர் யாருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் என்னோட தாத்தா, த கிரேட் சந்திரமோகன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க தாத்தா. ஹாய். தேங்க்ஸ் தாத்தா. இதோ இவர் யாருன்னு பாத்தீங்களா? இவர் தான் எங்க மேடமோட பிஏ. இவர் பேரு மாதவன். ஹாய் சொல்லுங்க அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். சார், மேடம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க. அது வந்து சார், இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களை மேடம் பக்கத்திலேயே இருக்க சொன்னாங்க. நீ தான் பக்கத்திலேயே இருக்கிய. ஒரு பிஏ பத்தாதாமா? நான் என்ன புருஷனா இல்ல பொம்மையா? இவர்கிட்ட என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதே மேடம்க்கு வேலையா போச்சு. உன்னை கோத்து விடாம இருக்கணும்னா நீ இந்த வேலையை விட்டு போகணும். டாடி, ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் விஜய், நம்பர் 1 மேடமோட நம்பர் 1 சன், அதாவது என்னோட அப்பா. ஹாய் சொல்லுங்க டாடி. ஹாய். அப்பா, அம்மா எங்க? ஆளையே காணோம். இங்கிலீஷே தெரியாதவங்க கிட்ட வாஷிங்டன் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு எங்கேயாவது நின்றுட்டு இருப்பா. புரியாத இங்கிலீஷ் எங்க கேக்குதோ அங்கதான் உங்க அம்மா இருப்பா. ஹாய், how are you? அங்க 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 பாரு. You're right டாடி. போ போ. Enjoy the party. Hi. அம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், this is my mummy. இவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா, எங்க மம்மிக்கு தமிழ் தெரியாது. இவங்க வாஷிங்டன்லயே பிறந்து வாஷிங்டன்லயே வளர்ந்ததால ஒன்லி இங்கிலீஷ், அதுவும் வாஷிங்டன் இங்கிலீஷ். யா யா யா. எங்க அம்மாவோட வாஷிங்டன் இங்கிலீஷ் வாஷிங்டன்ல இருக்கவங்களுக்கே புரியாது. அது எங்க அம்மாக்கு மட்டும் தான் புரியும். Yeah, my English is Washington English. That is understanding is very tough. Tamil is very easy, but I don't know, you know. Stop. Enough. You. Hi. Okay. அத்தை. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோட அத்தை. ஹாய் சொல்லுங்க. ஹாய். என் பாட்டியோட ஒரே பொண்ணு. இவங்க ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா மேக்கப் மேக்கப் மேக்கப். மேக்கப் இல்லாம இவங்க இல்ல, இவங்க இல்லாம மேக்கப் இல்ல. சாரி, பாய். ஹே.
ஹாய் குட்டி. இவங்க இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் என்னோட பெரிய பாட்டி பூர்ணிமா. இவங்களுக்கு நாங்க செல்லமா வச்சிருக்க பேர் பூர்ணி, அன்னபூர்ணி. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்க எல்லாரோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இவங்க தான். இவங்க சாப்பாட சாப்பிட்டு தான் நான் இப்படி இருக்கேன். Thank you பூர்ணிமா. ஓகே தங்கம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். நம்ம ஸ்கூல் கமிட்டி மெம்பர்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம மேடத்தையும் சந்திரமோகன் சாரையும் ஆனர் பண்ண விரும்புறாங்க. அதனால சந்திரமோகன் சார், ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்க. சார், டீச்சர்ஸ் மாலையோட வெயிட் பண்றாங்க சார். சந்திரமோகன் சார், ப்ளீஸ் வாங்க. மேடம், நீங்க விருது வாங்கினப்பவே இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். கேட்க முடியல. இப்ப கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. பொதுவா உங்களை எல்லாருமே மேடம் மேடம்னு கூப்பிடுறாங்க. அது ஓகே. வீட்லயும் எல்லாரும் உங்களை மேடம்னு தான் கூப்பிடுறாங்க. அதுலயும் உங்க பசங்களும் உங்களை மேடம்னு தான் கூப்பிடுறாங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இது ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஸ்கூல் ஆரம்பிச்ச புதுசுல என்னோட பசங்களும் என் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. நான் அவங்களுக்கு டீச்சரா இருந்திருக்கேன். எல்லா பசங்களும் கூப்பிடுற மாதிரியே என் பசங்களும் என்ன மேடம்னு தான் கூப்பிடுவாங்க. மத்த பசங்களுக்கும் என் பசங்களுக்கும் வித்தியாசம் வரக்கூடாதுன்னு நான் அதை விட்டுட்டேன். அம்மான்னு கூப்பிடுங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா வீட்டை விட அதிக நேரம் நான் ஸ்கூல்லயே இருந்ததுனால அவங்க என்ன மேடம் மேடம்னு கூப்பிடுற பழக்கத்தை அவங்களால வீட்லயே மாத்திக்க முடியல. நீங்க இந்த அவார்ட் வாங்குனத பத்தி எங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை ஷேர் பண்ணுங்க. ஷூர். பிரைட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அவார்ட் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அதுக்காக தான் இந்த பார்ட்டி. இந்த சந்தோஷத்தை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றதுல ஐ அம் so happy. Grandma, excuse me. My son. ஓகே மேம். மாதவன், மேடம், நீங்க கெஸ்ட் கவனிங்க. ஷூர் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஹாய் மேடம். சக்சஸ் மேல சக்சஸ், அதான் வேதா நம்பர் 1. ஐ அம் so proud of my mother. Also, congratulations for your award. அப்புறம் பார்ட்டிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. The only person we are missing is you. நீ எப்ப வர? Almost இங்க everything is over madam. இன்னும் one more meeting தான் pending. அதுவும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுனா I'll be the youngest entrepreneur of this year. அதுக்கப்புறம் இந்தியாக்கு பறந்துடுவேன். அவசரமே இல்ல. அச்சீவ் பண்ணிட்டு வா. Sure madam. Bye. Bye. காட்டு. வேணாம். லக்ஷ்மிமா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொருள் எல்லாம் எடுத்து கீழே போடக்கூடாது,
உடைக்க கூடாதுண்டு. அப்போதெல்லாம் சரி சரிண்டு தானே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவ. திரும்ப திரும்ப அதே செய்யற பத்தியா நீ மட்டும் அதே உடைக்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் அடி வாங்கி இருக்க மாட்டேல்ல. நீ எப்படிடா இவ்ளோ வலிய தாங்கிட்டு சிரிக்கிற? இங்க பாருடா செல்லம், அக்கா எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சாலும் அக்காவால இருக்க முடியுமா? அக்காவுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இனிமே எந்த பொருளையும் போட்டு உடைக்காம இருக்கணும், சரிங்களா? சரி.